எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய 2வது தொகுதியான திருச்சி கிழக்கில் வேட்புமனுவை தாக்கல் செய்ததோடு எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார். இது என்ன அரசியலை விஜய் கையில் எடுக்கிறாருன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா அங்க போட்டியா அதிமுகவும் களம் இறங்கி இருக்கிறாங்க. விஜயோடைய ஐடியா தான் என்ன சார்? எப்படி பாக்குறீங்க? ஒன்னும் புதுசு இல்ல. விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர்னு வந்தார். ஜெயலலிதா ஜே பிலிம் சிட்டி வச்சாரு, எம்ஜிஆர் பேர்ல அதை வைக்கலன்னு சொன்னாரு. இப்பவும் எம்ஜிஆர் புகழ எடப்பாடி கெடுக்க பாக்குறாரு, அத்திக்காவோட அவினாசி எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ கெடுக்க பாக்குறாருங்கிற செங்கோட்டையன் தான் அவருக்கு ஒரு 100 கேண்டிடேட்டுக்கு இரவல் கேண்டிடேட் சப்ளை பண்ணி கொடுத்துருக்கிறாரு. சப்ளையர் கேண்டிடேட் சப்ளையராட்டு செங்கோட்டையன் இருக்கிறாரு. எத்தனை எண்ணிக்கை தெரியல, நிறைய எண்ணிக்கை. சோ அவரு எம்ஜிஆரை முன்னிறுத்தி களமாடுறாரு. திமுக எதிர்ப்பு அரசியல் சொல்லும் போது அதுக்கு எம்ஜிஆரை முன்னிறுத்தி நினைக்கிறாரு. ஸ்டாலினும் மலைக்கெல்லாம் படத்தை கட்டடிச்சுட்டு 3 தடவை பார்த்தேன்னு தான் பேசுவாரு. சோ இங்க எம்ஜிஆருங்கிற அந்த பிம்பம் அதிமுக அவினர் முன்னணி எடுக்கிறாங்க. சைதை துரைசாமி அண்ணன் பெரிய அளவு எடுக்கிறாரு. ஓகே, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பெரிய புத்திசாலி, சமூக நீதி எல்லாம் இருக்கு. இந்த இடத்துக்குள்ள கமலஹாசன் இதைத்தான் எடுத்தார். எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பானார். அப்பதான் சீமான் தமிழ் தேசிய அடையாளம்னு வரக்கூடிய சீமான் எம்ஜிஆர் மலையாளியா காட்டி டக்குன்னு எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாராயவாரிகளை கல்வி தந்தையாக்குனாரு. முல்லை பெரியார் தமிழர் உரிமையை விட்டு கொடுத்துட்டாரு. என்ன பெரிய எம்ஜிஆர் ஆட்சின்ட்டார். சோ எம்ஜிஆர் கட்சி அதிமுக இருக்கு. புதுசா வரக்கூடிய நடிகரான கமலஹாசன் விஜயகாந்த் கருப்பு எம்ஜிஆர். அப்ப ஜெயலலிதா மறண்டாங்க. படகோட்டி பட ஸ்டில்லு, 1001 ஸ்டில்லு. ஐயோ எம்ஜிஆர் பேர சொல்லி விஜயகாந்த் ஓட்டை எடுத்துட்டு போயிருவாரோன்னு ஜெயலலிதா எக்கச்சக்கமா பயந்தாங்க. துக்ளக்கிலே ஜெயலலிதா ஜல்லிக்கட்ட மாதிரி நடக்கிறாங்கன்னு ஒரு கார்ட்டூன் எல்லாம் போட்டு அதெல்லாம் வந்தது. அதே வேளையில கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சின்னு சொல்லும் போது சீமான் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி சாராயவாரிகளை கல்வி தந்தையாக்குனார்னு எம்ஜிஆர் அடிச்சிட்டார். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். விஜய் எம்ஜிஆரை ஊண்டுகோலா எடுத்து தன்னை நம்பாம எம்ஜிஆரை நம்பி ஒரு அரசியல் களத்துக்குள்ள வர்றாரு. சீமான் தமிழ் தேசிய அரசியலை கொள்கையா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாத வியாபார அரசியல்வாதி. விஜய் இவட எம்ஜிஆர் இதை தாண்டி இன்னொரு அடி அடிக்கிறார். குறிப்பா ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத விஜய் சொல்றாரு. ஆர்ப்பாட்டம்லாம் ஏதோ பண்ணாரு. பாமக பண்றாங்க, எடப்பாடியும் பண்றாரு. சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம தமிழர்களுக்கு அநீதி இழைச்சது எம்ஜிஆர். மேனன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சு போகும், அதனால அவர் எடுக்கலன்னு அந்த சமூக நீதி இதுல எம்ஜிஆர் அடிச்சிட்டாரு. அப்ப சமூக நீதிக்காக எம்ஜிஆர் அடிக்கிறாரு சீமான். விஜய் எம்ஜிஆர தனக்கு சொந்த பலம் இல்லாம கான்பிடன்ட் இல்லாம எம்ஜிஆருக்கு இமேஜுக்கு பின்னாடி கான்பிடன்ட் விஜய் கமலஹாசன் எம்ஜிஆர் இமேஜுக்கு பின்னாடி எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பு பதுங்குற மாதிரி எம்ஜிஆர் விஜய் இமேஜுக்கு பின்னாடி விஜய் பதுங்குறாரு. சீமான் மன்னார் நாவிதர் புயர் போன்ற சமூகங்களில் எழுச்சிய, பறையர் தேவேந்திர ஒரு வேளாளர்கள் எழுச்சிய, முத்திரையர் யாதவர் செங்குந்தர் உடையார் விசவரா போன்ற எழுச்சிகளை வன்னியர் போராட்டத்தை அசிங்கப்படுத்தும் விதமாட்டு, வன்னியர்களை கேவலப்படுத்தும் விதமாட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எம்ஜிஆர் 40 ஆண்டுகளாக தமிழர்களின் எழுச்சியை வீழ்த்தினாருன்னு சீமான் சொல்றார். சோ இந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆரை நம்பி கான்பிடன்ட் இல்லாம, சொந்த பலத்தை நம்பாம, தன்னை நம்பாம ஒரு அரசியல் லாபம் சந்தர்ப்பவாதத்துக்கு விஜய் ஓடுறாரு. சீமான் தமிழ் தேசிய அடையாளத்தை முன்னிறுத்ததுக்காக முல்லை பெரியார் எம்ஜிஆர் விட்டு கொடுத்துட்டாரு. ராஜா முகமது தமிழர் தான் முல்லை பெரியாருக்காக நின்னாரு. அப்படி அவர் அமைச்சரா இருந்தவர். அந்த வகையில எம்ஜிஆர் அணுகிறார். இந்த இடம் தான் கான்பிடண்டா கொள்கை உறுதியோட நிற்கிறாரு சீமான். எம்ஜிஆர் பேரை சொல்லி கமலஹாசன் மாதிரி விஜயகாந்த் மாதிரி 4 ஓட்டு கூடுதலா கிடைக்காதான்னு நப்பாசையோட தன்னம்பிக்கை இல்லாம, கான்பிடன்ட் இல்லாம இருக்கிறாரு தம்பி ஜோசப் விஜய். போதுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இதை இன்டர்பிரட் பண்ணுவாங்க. இன்னொரு விதமாட்டு இன்டர்பிரட் பண்ணிட்டு போங்க. எடப்பாடி பிடிக்காம எம்ஜிஆர் மேல பற்றுதல் கொண்ட மலையாளி நாயர்கள் ஓட்டெல்லாம் விஜய்க்கு வந்துடும்னா ஓகே, வந்துட்டு போட்டு. எம்ஜிஆரை வச்சு சீமான அரசியல் நடத்தல, எம்ஜிஆர் ஊழல் நடத்துறாரு. என் இனத்தின் மிகப்பெரிய கலைப்பெருமை சிவாஜினி, எங்க அண்ணன் சிவாஜியை சொல்லி, தமிழன் சிவாஜியை சொல்லி சீமான அரசியல் நடத்துறாரு.
அந்த அரசியல் கமலஹாசன் வரும்போதே சீமான் அடிச்சாரு. இப்ப இவர் எம்ஜிஆர்னு வந்துட்டாரா, சீமான் அடிச்சு பொழிப்பாரு பாருங்க, ஜாலியா இருக்கும். குறிப்பா இரட்டை இலை வாக்காளர்கள் விஜய் மீது இருக்கக்கூடிய ஆதரவை இப்பவும் வெளிப்படுத்துறதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனா ஓட்டு போட்டுருவாங்க சார் விஜய்க்கு. சார் நீங்க விஜயகாந்த் வரும்போது பல அம்சங்கள்ல அவருக்கு வாக்கு வந்து, அவர் எடுத்த ஒரு ஆயுதம் கருப்பு எம்ஜிஆர்ங்கிறது. சோ கருப்பு எம்ஜிஆர்ங்கிறதுல அவர் வந்து ஜெயலலிதாவே மறந்தாங்க. அதே மாதிரி இவர் எம்ஜிஆர் சொல்லும் போது அதிமுக காரங்க சொல்லக்கூடாதுன்னா கொஞ்சம் கத்திட்டு இருந்தாங்கல்ல. நாங்க கமலஹாசன் வரும்போதும் எம்ஜிஆர் ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் மலையாளிஸ், நாயர், லிங்குஸ்டிக்ஸ் அவங்க ஓட்டு வந்து கமலஹாசனுக்கு விழுந்தது. ஸோ எம்ஜிஆரை ஒரு பாமர மக்களின் அடையாளமாட்டு விஜயகாந்த் பார்த்தாரு, கமலஹாசன் பார்த்தாரு, விஜய் பார்க்கிறாரு. தப்பு இல்லை, அது அவருக்கு உரிமை. சீமான் எம்ஜிஆர் ஒரு மலையாளி, தமிழ்நாட்டின் அரசியலை கெடுத்தவராட்டு ஒரு இடத்துல பார்க்கிறாரு. வன்னியர் போராட்டத்தை இது பண்ணது, மீனவர்கள் போராட்டம், விழுப்புரத்துல பறையர் சமூக மக்கள் மீது துப்பாக்கி சூடு, இதெல்லாம் யாரும் டீப்பா பார்க்க மாட்டாங்க. சீமான் இதை வந்து டீப்பா பார்த்து எம்ஜிஆர் ஒன்றும் புரிதல் கிடையாது, அவரே சாராய வரிகளை கல்வி தந்தி ஆக்கினவர் தான் அப்படின்னு எம்ஜிஆரை போட்டு சீமான் அடிக்கிறார். ஸோ இந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆரை போல்டா சீமான் அடிக்கிறார் மக்கள் மத்தியில ரீச் ஆகும். ஸோ அந்த இடம் தான் சீமானுக்கு இன்னைக்கு ஒரு விஜய் கம்பாரிசன்ல அனுகூல சத்துரு சீமான் விஜயால, சீமானுக்கான அனுகூல சத்துரு விஜயால எம்ஜிஆரே அடிக்கிறாரு. இனத்தின் கலைப்பெருமை சிவாஜிங்கிறாரு. தியாகராஜ பாதவர் அவரு எழிலிசை மன்னர், அவரை முன்னிறுத்துறாரு. பி சின்னப்பா மிகப்பெரிய கலைஞர், புதுக்கோட்டை உலகநாத பிள்ளை, சின்னப்பா பிள்ளை அகம்பையாரு தமிழர், மிகப்பெரிய வில்வித்தை, சிலம்பு சண்டை, நடிப்பு, பயங்கரமான ஒரு ஆள். புத்தகபுத்திரன்லாம் நான் விருதுநகர்ல காலேஜில் படிக்கும் போது உங்க சிவாஜியோட பெரிய நடிகர் யான்னானுங்க. ஓர் அடிச்சு என்னாலும் அந்த காலத்து படம் இல்ல, புத்தகபுத்திரனோட நான் இருந்து பார்த்தேன். ஒரு பெரிய தமிழரின் கலை பெருமை தான். ஒரு 35 வயசுல இறந்து போயிட்டாரு பி சின்னப்பா. அவரை சீமான் வந்து முன்னிறுத்துவார். தியாகராஜ பாதவர் அவரு விஸ்வகர்மா சமுதாயம், எழிலிசை மன்னர், முதல் சூப்பர் ஸ்டார்ன்னு பேசப்பட்டவர், அவரை முன்னிறுத்துவார். என் இனத்தின் மிகப்பெரிய கலை பெருமைன்னு எங்க அண்ணன் சிவாஜியை முன்னிறுத்துவார். விஜயகாந்த் கமலஹாசன் வரிசையில எம்ஜிஆர் முன்னிறுத்துறாரு. அது அவர் உரிமை. சோ இந்த இடத்துக்குள்ள விஜய் எம்ஜிஆரை புரிதப்படுத்துறாரு. சீமான் எம்ஜிஆர் மலையாளி, ஊழல்வாதி, தமிழனின் அடையாளம் இல்லைங்கிறாரு. கடற்கரையில் இருக்கிற எம்ஜிஆர் சமாதியை தூக்கி போட்டுக்கிட்டு கடற்கரை அளவுபடுத்தணுங்கிறாரு சீமான். சோ இந்த இடத்துக்குள்ள விஜய் சீமான் கம்பாரிசன் வரும். அது சீமான் போட்டான லீடர்னு சீமானுக்கு ஒரு பெரிய பிளஸ் வரும். இது வரும்னு எனக்கு தெரியும், மற்ற அரசியல் விமர்சகர்களுக்கு இது தெரியாது. எம்ஜிஆர் சீமான் அடிப்பாருங்கெல்லாம் பாண்டைக்கெல்லாம் தெரியாது. சார், கிட்டத்தட்ட 3 மாதத்திற்கு பிறகாக ஜனநாயகன் படத்தை பற்றி விஜய் அவர்கள் வந்து வெளியில பேசியிருக்கிறாரு. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? சீமானே கிண்டல் பண்ணிட்டாரு. இவர் வந்து எத்தனையோ தொழிலாளர்கள் உள்ளது அதெல்லாம் பேசல, பயந்து போய் கிடக்காருன்னு சீமான் எல்லாம் கிண்டல் பண்ண புறவா பேசுறது. நான் எவ்வளவு கிண்டல் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் நஞ்ச கிண்டலா பண்ணேன். ஆடு திருட்டு போகல, ஆடு திருட்டு பண்ண மாதிரி கனவு கண்டன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? சீமானும் நக்கல் அடிச்சாச்சு, எல்லாம் சீமான் நக்கல் அடிச்சு, ரவீந்திர சாமி நக்கல் அடிச்சு, இப்போ முழுக்க நனைஞ்ச பிறகு முக்காடு எதுக்குன்னு இப்போ வராரு. கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல? 30 நாளா நான் சொன்னா இல்லையா? ஜனவரி 8ஆம் தேதி அடிச்ச நியூஸ் 18ல லட்சுமி மேடம் அவங்க இருந்தாங்க, அந்த தேவா அந்த தம்பி தான் பண்ணாப்புல. விஜய்க்கு ஒரு செய்தி தொடர்பாளர் ரொம்ப டீசெண்டான கை, அந்த ரொம்ப சின்சியரா இருந்தாங்க. அந்த கட்சிக்கு சீட்டு கொடுக்கலையே, ஏன்னா அவங்க பிராமணர்கள், அதனால அவங்களுக்கு சீட்டு வேண்டாம்னு நினைச்சிட்டாங்களோ தெரியல. கூட்டணி கட்சி மாதிரி வருவாங்க. ஒரு தம்பி கொஞ்சம் ப்ரோக்ரெசிவ் அவுட்லுக் உள்ள ஒரு தம்பி, அந்த இதுல இருந்து ஒரு தம்பி வந்திருந்தாரு. தெளிவா சொன்னேன், நயனார் நாகேந்திரன் விஜய்க்கு ஆதரவா இருக்கிறாங்க, தமிழிசை விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க, என் சகோதரன் சகோதரி பல பிஜேபி காரங்க விஜய்க்கு ஆதரவா இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், இந்த நாட்டின் மானத்தை, RSS மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாத்தின மோடி உங்களுக்கு தீய சக்தி, உங்களுக்கு கொள்கை எதிரி. இந்த நாட்டுல நம்பிக்கை துரோகத்துக்கு எடுத்துக்காட்டா, எமர்ஜென்சிக்கு கொடுங்கோன்மைக்கு ஒரு ஆதாரமா, வாரிசு அரசியலுக்கு மொத்த உருவமா, ஊழலின் ஊற்றுக்கண்ணா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தூய சக்தி. வரும் முன்னே ராகுல் காந்திக்கு ஆதரவா ராகுல் காந்தியின் ஒட்டுண்டி ஊதுகுழல் தொங்கு சதையா வாரீங்க. எப்படி நடராஜன் ஐயா மனைவியார் திருமதி சசிகலா அம்மையார்
மோடிஜி இன்பிளிஸ் அலையன்ஸுக்குள்ள வர முடியாதுன்னு சொன்னோமோ அதே மாதிரிதான் விஜய்க்கும் சசிகலா ட்ரீட்மெண்ட். இதுல என்ன சூழ்ச்சி இருக்கு? சொல்லித்தானே அடிச்சோம். शहर के भी शुक्र वार नहीं करते, कम तो कला के मक्के भी कर स्वीकार नहीं करते. ஒரு குஜராத்ல ஒரு மார்ஷியல் ஆர்ட்ல எக்ஸ்போனண்டா உள்ள ஒரு கம்யூனிட்டி பற்றி ஒரு பழமொழி உண்டு. சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது, நேருக்கு நேரா சண்டை போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது. 8ஆம் தேதி இந்த ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு சொன்னமா இல்லையா? எடுத்து பாருங்க, தட்டி பாருங்க. நியூஸ் 18 சொல்லதிகாரம் 8ஆம் தேதி ஜனநாயகத்துக்கு முந்தின நாள். எத்தனை நாள் அதுக்கப்புறம் திரும்ப சொல்லியிருப்பேன், எவ்வளவு நக்கல் அடிச்சிருப்பேன், எவ்வளவு நெய்யாண்டி அடிச்சிருப்பேன். இவ்வளவு நாளுக்கு பிறகுதான் உங்களுக்கு சூடு சொரண ரோசம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. இது மக்கள் எப்படி நம்புவான்? மக்கள் நம்ப மாட்டான் இது. பட் நீங்க பண்ண தவறான அரசியலுக்கு நேரடியா கிடைச்ச ஐடி. இதுல சூழ்ச்சியும் இல்ல, ஒரு கிடையாது. நேரடியா கிடைச்ச ஐடி. சீமான் மாதிரி அரசியல் பண்ணிருக்கணும். ஏபிசிடி எதிர்ப்பு, ஏடிஎம்கே, பிஜேபி, சி காங்கிரஸ், டிஎம்கே 4 வரையும் எதிர்க்கணும். நீங்க அன்னைக்கே சீமான் கேட்பாரு, கொடநாடு கொலையை பற்றி தம்பி ஏன் பேசல, ஊழலை பற்றி பேசுறவன்னு கேட்பாரு. இப்பவும் ஊழலை பற்றி பேசுறீங்க. ஊழலுக்காக கன்விக்ட் ஆனவங்க ஜெயலலிதான்னு சீமான் பேசுற மாதிரி உங்களால பேச முடியுமா? என்ன உங்க ஊழல் எதிர்ப்பு? சீமான் ஊழல் எதிர்ப்புல உறுதியா இருக்காரு. இப்போ நீங்க பாஜக தலைவர்கள் வந்து திமுக காங்கிரஸ் ஊழல்னு சொல்லும் போது, திமுக காங்கிரஸ் ஊழல் தான், சந்தேகம் இல்லை. ஆனா திமுக நீ தானே நேத்து டெல்லியில இருந்து ஊழல்னு சொன்ன, இன்னைக்கு அது எப்படி புரிதமாயிட்டு? ஊழலுக்காக கன்விக்ட் ஆனவங்க ஜெயலலிதான்னு போல்டா உண்மையை சொல்றாரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். நீங்க ஜெயலலிதாவை எடுத்து பிச்சை எடுக்கிறதுக்கு, கேண்டிடேட் பிச்சை, வாக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு ஜெயலலிதாவை புரிதப்படுத்துவீங்களோ? அதே மாதிரிதான் இப்பவும் நீங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் கம்முன்னு கடந்துகிட்டு, ஒரு 75 நாள் மேல கம்முன்னு கடந்துகிட்டு இப்ப சூழ்ச்சின்னு வாரீங்க. சூழ்ச்சி மேல ஒண்ணும் கிடையாது. சொல்லி அடிச்சது நாங்க அடிச்சோம் சார். சசிகலா அம்மையார் விஷயத்துல சத்ரியன் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, எங்க பங்காளி பொன் ராதாகிருஷ்ணன், இல்ல கணேசன் ஜி, எல்லார் கருத்தை மீறி எங்க கருத்து மோடிக்கிட்டு சேர்த்து. ஏன்னா நாங்க மோடி சம்பந்தமானப்பட்ட சில விஷயங்களை மோடி நன்மைக்கு எதுவோ அதை தெளிவா பண்ணுவோம். இன்னைக்கும் எங்க சந்தேகம் என்ன, நாளைக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகு ஸ்டாலின் ஜெயிப்பார். என்னோட கணிப்புப்படி 45 விழுக்காடு எடுத்து ஸ்டாலின் ஜெயிப்பார். ஜெயித்த பிறகு எடப்பாடி, விஜய் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ராகுல் காந்திய 29 தூக்க போவீங்க. அப்போ விஜய் எப்படி மோடி விட்டு வைக்கிறது கரெக்டா இருக்கும்? தமிழிசைக்கு ஒரு எம்எல்ஏ ஆகுறதுக்கு விஜய்க்கு செல்வாக்க பேசுவாங்க. நைனார் பேசுறதுல தப்பு இல்லை, எல்லாருமே 60 வயசு கடந்தவங்க. பட் மோடிக்கு நன்மையை தானே நம்ம பார்ப்போம். அந்த நன்மையில தான் உங்களை அடிச்சோம் சார். 8ஆம் தேதி நியூஸ் 18 தொலைக்காட்சி எங்க ரெக்கார்டிக்கல் ஸ்பீச்சை பார்த்துக்கிட்டு பேசுங்க சார். சூழ்ச்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நீ ராகுல் காந்திக்கு ஸ்டூடியா வந்த வரும்போது சிஏ எதிர்ப்பு, மோடிக்கு எதிராக நின்ன, எல்லாத்தையும் மீறி பிஎம்ஓட்ட எங்க கருத்து எடுப்பட்டு அது அடி வாங்கிச்சு. இதுதான் உண்மை. ராகுல் காந்தியின் ஊதுகுழலாக விஜய் மாறிவிட்டாருன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு கதர் கட்சியினர் எல்லாம் கல்லாப்பட்டி கூட்டணியா பணம் வாங்கிக்கிட்டு தான் திமுகவோடு இருக்காங்கன்னு காங்கிரஸையும் அடிக்கிறாரு சார். அதுதான் சீச்சி இந்த பழம் புளிக்கும். நீ வந்து கூட்டணிக்கு முயற்சி பண்ண, பலம் நிரூபிக்காத ஒண்ணு எப்படி அவன் கூட்டணியில சேர்ப்பான்? அப்ப நீ அன்னைக்கே பேசியிருப்பேன்னா அது நியாயம். நீ அன்னைக்கே பேசியிருந்தா நியாயம். செலக்டிவ் அமினிஷியால இருந்துகிட்டு தூங்கிக்கிட்டு இப்ப வந்து பேசினா எப்படி? சந்தர்ப்பவாதம், சுயநலவாதம் தானே. காங்கிரஸ விமர்சிக்கிறத நான் வரவேற்கிறேன். எனக்கு விஜய் காங்கிரஸ் விமர்சிச்சா நான் விஜய பாராட்டுவேன். காங்கிரஸ் விமர்சனம் தான் எங்களுக்கு முக்கியம். பாரசைட் காங்கிரஸ் தான் எங்களுக்கு எதிரி, ஸ்டாலின் எங்க எதிரி கிடையாது. அந்த வகையில நீ பாரசைட் காங்கிரஸ ராகுல் காந்திக்கு ஆதரவா அந்த ஓட்சோரி ஒரு போலி போராட்டத்துக்கு தமிழ்நாட்டுல ஸ்டாலினை மிஞ்சிக்கிட்டு எக்ஸ்தலத்துல பதிவிட்டல, அதுக்கப்புறம் தான் ஸ்டாலினே பதிவிட்டாரு. அங்கதான் வந்தது, நாங்க மோடிட்ட ரிப்போர்ட் பண்ணோம், ஜனநாயகம் உடைஞ்சது. அதுதான் மேட்ரு. சோ இப்போ நீங்க காங்கிரஸ் கல்லாப்பட்டி காங்கிரஸ் வரவேற்கிறத விமர்சனம் பண்ணத வரவேற்கிறேன். காங்கிரஸ் எதிரியா விஜய் எதிரியான்னா காங்கிரஸ் தான் எதிரி. விஜய் நாங்க எதிர்க்கல. எடப்பாடி விஜய் கூட சேர்ந்து ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டரா 29 சொல்லுவாருங்கிறதுக்காக மோடிக்காக நாங்க அதை எதிர்க்கிறோம். எப்பா பிரியங்கா காந்தி இந்திரா காந்திக்கு பெயர்த்தி மோடி லீச்சுன்னு சொல்லும் போது அந்த அம்மையார லீச்சு எக்ஸிபெக்ட் பண்ணிட்டு மணிசங்கரே அந்த மாதிரி அடிச்சது நாங்க தான் தமிழ்நாட்டுல. அது எங்களுக்கு தான் வலிக்கும். ஆனால் நாங்க மோடி விஷயத்துல நாங்க நம்ம தெளிவா இருக்கோம். இவங்க நாளைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி போகக்கூடிய ஒரு ஆளுங்கிறதா மோடிக்காக அடிக்கிறோம். விஜய் அடிக்கல, விஜய் காங்கிரஸ் அடிக்கிறத வரவேற்கிறோம். அவர் சிறுபான்மையினர் நலனுக்காக பேசுறாரு அப்படின்னு புரிஞ்சிட்டாலும் கூட இப்படி காங்கிரஸ் விமர்சிப்பது ஒரு வகையில பாஜகவிற்கு பலன் கொடுக்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கிறது. சரி, அதை சொல்லக்கூடியவங்க சொல்லட்டு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன பொறுத்தளவுல அவரு காங்கிரஸுக்கு ஊதுகுழலாம் ஒட்டுமையா போக கூடாது. காங்கிரஸ் விமர்சிச்சா நான் வரவேற்கிறேன்.
அவரை ஜனநாயக படத்தை நான் காலி பண்ண ஜனநாயக படத்துல இவருக்கு எதிராக கிராப்டன் பண்ண சொன்னதே படத்தை அடிக்கணும்னு நோக்கம் கிடையாது, படம் சிக்கிக்கிட்டு கிடைக்கல. சொன்னதே அவர் ராகுல் காந்திக்கு ஊதுகுழல் ஒட்டுண்டி தொங்கு சதையா இருக்கிறாரு, இனத்தை அடிச்ச ராகுல் காந்தி கிட்ட கூட்டணிக்கா இருக்கிறாருங்கிறது தான். காங்கிரஸ் அவர் விமர்சிச்சா என்ன பொறுத்தவரை வரவேற்பேன். ஏன்னா காங்கிரஸ் தான் எதிரியை தவிர, பாரசைட் காங்கிரஸ் தான் எதிரியை தவிர சகோதரர் ஜோசப் விஜய் அல்ல அந்த இடத்துக்குள்ள. இங்க ராகுல் காந்தியை தூக்குனால தான் உங்களை அடிக்கிறோம் நாங்க, தனிப்பட்ட ஜோசப் விஜய் சகோதரர் இல்ல. இந்த புத்தி அப்பவே வந்திருக்கணும். ஜனநாயக படம் பழைச்சிருக்கோம். சீமான மாதிரி ஏபிசிடி எதிர்ப்புன்னு 4 வரையும் எடுத்திருக்கணும். பலன் இருக்காத உங்க கூட காங்கிரஸ் வந்துருவான்னு கனவு கண்டீங்க. யார் பலன் நிரூபிக்காத கூட கூட்டணி வருவான். அதான் சீமான் சொன்னார், தம்பி நீ பலன் நிரூபிக்காதவன். விஜயகாந்தாவது 8, 10, 5 நிரூபிச்சாரு, மக்கள் கூட்டணி அமைச்சாரு, நீ கூட்டணி அமைச்சிட மாட்டாருன்னாரு. அப்ப சீமான் சொன்னது கரெக்ட் தானே? எத்தனை ஊடகம் அதை சீமான் சொன்னது கரெக்ட்னு எடுத்து போடுறான். நான் 234 போட மாட்டாருன்னு சொன்னதும் போட்டுட்டாரு சொல்றியா? அது கூட நீ இரவல் வாங்கிதான் போட்டிருக்கிற. சோ காங்கிரஸ்காரன் நீ பலம் நிரூபிக்கலன்னு உன்னை விட்டுட்டு போயிட்டான். ஆனா பலம் நிரூபிச்ச நீ நாளைக்கு காங்கிரஸ் கூட சேர்ந்து, எடப்பாடி கூட சேர்ந்து மோடிய தனிச்சு விடுறதுக்கு ஒரு வியூகத்தை பண்ணுவேன். அதை எப்படி முறியடிக்குங்கிறதுக்காக தான் 29க்காக நான் சிந்திக்கிறேன். அந்த கட்டத்துக்குள்ள இன்னைக்கு காங்கிரஸ் சகோதரர் ஜோசப் விஜய் விமர்சிக்கிறத என் சகோதரர் ஜோசப் விஜய் நான் வரவேற்கிறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருந்து நாங்க பேசுவோம். ஏன் இவர் 24 மலை செட்டியார் ஜெகநாத் மிஸ்ராவை கேண்டிடேட்டா போட்ட ஜோசப் விஜய் வரவேற்கிறேன். ஏன் இவரு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்த அவர் தான் விஜய்க்கு அடுத்தபடியா பெரிய ஸ்டார். அவரு ஸ்ரீநகர்னு சொல்லும் போது கைத்தட்டுனா பாரு, தவேகாவின் தந்தை அவரை கோச்சிகளரை போட்டதை நாங்க வரவேற்கிறோம். அந்த புள்ளியில காங்கிரஸ் விஜய் இன்னும் விமர்சனம் பண்ணட்டு, நல்லா விமர்சனம் பண்ணட்டு. ஆனா நம்பிட மாட்டோம், நம்ப மாட்டோம், அதுல தெளிவா இருக்கும். சார், ஜோசப் விஜய் என்ற பெயரை பாஜக விரும்புது, ஆனா விஜய் என்ற பெயரை பாஜக விரும்பல, அப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? பாஜகங்கிறது ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. இப்ப நான் அண்ணாமலை நீக்க கூடாதுன்னு தான் நான் கடைசி வரை ஃபைட் பண்ணேன். ஒரு பெரிய லாபி சேர்ந்து அண்ணாமலை நீக்கிட்டாங்க. நான் நீக்கின தப்புங்கிறத என் கருத்துல மாறல. அதுல நீக்கும் போது நீக்குனா அதிக சீட்டு வாங்கணுங்கிற கூட நானே காம்ப்ளசண்டா இருந்து ஏமாந்துட்டேன். ஏன்னா நீக்கவே மாட்டாங்கன்னு நினைச்சேன். அந்த மாதிரி பாஜக கூட பலதரப்பட்ட லாபி ஓடும். ஜனநாயக மாற்றம்ல விஜய்க்கு ஆதரவா தான் எல்லாரும் இருந்தாங்க. நான் தான் நாளைக்கு ராகுல் காந்திக்கு ஆளு மோடிக்கு எதிராக வருவாப்புல நச்சிருவோன்னு நினைச்சேன். பாஜக ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி, காங்கிரஸ் ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி. ராகுல் அலையும் மீறி மல்லிகார்ஜுன கார்கேயும் சிதம்பரமும் 14 எம்எல்ஏயும் ஸ்டாலினோட தான் கூட்டணின்னு சொல்லிட்டாங்கல்ல. மாணிக்காவர் ஒண்ணு பேசினாரு, இவரு ஜோதிமணி ஒண்ணு பேசினாங்க. இப்பவும் கேண்டிடேட் மேட்டர்ல அப்படிதான் இருக்குது. அதே மாதிரி அண்ணாமலை நிற்க வைக்கணுங்கிறாங்க. அண்ணாமலை நிற்க விரும்பலன்னு தெரியுது. சோ தேசிய கட்சிகள் மாறுபட்ட கருத்துல தான் இருப்பாங்க. ஓவராலா விஜய் அவர்கள் தன்னுடைய 2 தொகுதிகளையும் பிரச்சாரம் மேற்கொண்டு விட்டார். எப்படி சார் பாக்குறேன்? 4ஆம் தேதி பார்த்துட்டு போவோம். ஏன் பெரிய அவசரப்பட போறோம்? இல்ல, இப்ப எப்படி இருக்கு? போற இடம்லாம் கூட்டம் வரவேற்பு இருக்கே, அதை பொறுத்து கேட்கிறேன் சார். இது கமலஹாசன் 2.5 விழுக்காடு வாக்கு கட்சி எடுத்தது. கமலஹாசன் 30 விழுக்காடு வாக்கு மேல எடுத்தாரு. தினகரன் 2.5 விழுக்காடு கட்சி தான் அமமுக எடுத்தது. அவர் 30க்கு மேல எடுத்தாரு. கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒருத்தர் ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு வாக்கு பலம் உண்டு. விஜய்க்கும் அந்த வாக்கு பலம் உண்டு. உதயசூரியனை தோக்கடிப்பாரா, விஜய் விடுவாராங்கிறத மே 4ஆம் தேதி பார்த்துடலாம். மற்றபடி விஜய்க்கு கட்சி ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் மாதிரி தான் இருக்கிறாரு. ஃபுல் டைம் பொலிட்டிஷியனா இல்ல. கடைவிரித்தையும் கொள்வார் இல்லைங்களா, கூட்டணி முயற்சி பண்ணார், கூட்டணி கிடைக்கல. 214 போட முடியாம சந்தர்ப்பவாதிகளையும் இது 3 கேண்டிடேட் கூட்டணி கட்சின்னு 24 மலை தெலுங்கு செட்டியார், ஜெகநாத் மிஸ்ரா, முஸ்தபா பாய், இவரு ஜேம் ஷெரீப் கூட்டணி கட்சியில தான் போட்டிருக்காரு. இது ஒரு சின்ன சொதப்பல் தான். சந்தர்ப்பவாதிகளை தான் கேண்டிடேட்டா போட்டிருக்காரு. இவரும் அரசியல் சந்தர்ப்பவாதியா தான் இருக்கிறாரு. பெர்மனன்ட் பொலிட்டிஷியனா பிளே பண்ணுவாராங்க சந்தேகமா இருக்குது. கமலஹாசன் 2.0 தான் இருக்கிறாரு. விக்ரவாண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல வரல. அதனால சீமாண்ட கோளை நாய் களத்தை விட்டு ஓடிட்டாங்கிற அந்த திட்டு இவருக்கும் சேர்த்து கிடைக்குது. தென் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாரு. ராகுலுக்கு ஆதரவா சிஏ எதிர்ப்பு மட்டும் போட்டாரு. அதனால மோடி கிட்ட அடி வாங்கினாரு. இப்படி அந்த தாவேகா கட்சி மாறிகளின் கூடாரம் மாட்டும், சந்தர்ப்பவாதிகளின் ஒரு அடைக்கலம் போகக்கூடிய ஒரு இடம் மாட்டும் அது இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். லோகேஷ் எடப்பாடியை விட்டுட்டு வந்தது விஜய்க்கு பிளஸ், தூசி மோகன் வந்தது பிளஸ். ஆனா எடப்பாடியால நீக்கப்பட்டவங்க எல்லாம் வர்றது மைனஸ். நிச்சயமா சார், பல விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும்.